2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். ஏன்னா இந்த கட்சியோட ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. நிர்வாகம் சரியில்லை, போலீஸ் துறை சரியில்லை, எந்த துறையுமே சரியில்லை. டாஸ்மார்க்கை தவிர. டாஸ்மார்க்கு ஆகா ஓகோன்னு ஓடுது. ஊரு ஃபுல்லாக கஞ்சா ஆகா ஓகோன்னு ஓடுது. 3 நாளில் 1 லட்சம் ஆச்சா? 3 நாளைக்கு முன்னாடி தானே அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் 0 போதை விஸ்துகள் அப்படின்னு. அவர் சரக்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வைக்கல. ஏன்னா அது அவங்களே விற்கிறாங்கல்ல. சாராய ஃபேக்ட்ரி யார்கிட்ட இருக்குது? அரசியல்வாதிட்ட தான் இருக்குது. உள்ளூர் அரசியல்வாதிட்ட தான் இருக்குது. விற்கிறது யார்? அரசாங்கம் தான். லாபம் எடுத்துக்கிறது யார்? அரசாங்கம் தான். அதில் வேலை செய்கிறதுலாம் யார்? அரசு ஊழியர். அப்போ ஃபஸ்ட்டு யார் தடுக்கணும்? யாரை எதிர்த்து அவர் போராடுறாரு? திருச்சியில் அவர் பிரகடனப்படுத்துகிறார். எங்க ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களிலும் மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும். முதல்வர் நினைச்சாலே முடியும்ல. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் வீட்டு வாசலில் பிடிச்சார்ல, எல்லா மதுக்கடையும் மூடணும் அப்படின்னு. எங்கள் அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல, எல்லா தாய்மார்களும் தாலி அறுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு யார் தாலி அறுத்து நீங்கள் காசெல்லாம் சம்பாதிக்கிறீங்க? 75 வருஷமா என்ன கிழிச்சிட்டீங்க? 75 வருஷமா உங்களால் டாஸ்மார்க்கை மட்டும் தானே லாபத்தில் ஓட்ட முடியுது. மீதி எல்லாம் நீ லாபம் பண்ண வேண்டாம், அது மக்களுக்கானது. லாஸ் ஆகாம நிர்வாக சீர்கேடு இல்லாம பாத்துக்கணும்ல. என்னெல்லாம் சொன்னீங்க 505 வாக்குறுதியில? என்ன நிறைவேற்றினீங்க? இன்னைக்கு யாரு போராடல? கடந்த ஒரு வாரத்துல தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரும் போராடிட்டான். நாங்க திருவாரூர்ல இருந்து இப்படி வந்தோம், நாங்க இப்படி இருக்கோம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். தமிழ்நாடு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். மக்களுக்கு எதுவுமே பண்ணலையே. நீங்க பண்ணது ஃபுல்லா கொள்ள மட்டும் தானே. இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம 150 to 180 கோடி கடனுக்கு வட்டி மட்டும் கட்டுறோம். எவ்ரிடே 180 கோடிங்கிறது எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு புது பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது மருத்துவமனையை உருவாக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது காலேஜ் கட்டலாம். மக்களோட வாழ்வாதாரத்தை தலைகீழ மாத்தி போடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம 150 to 180 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்க நோக்கம் ஃபுல்லா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எவன் எக்கெடு கட்டு போனா என்ன? டாஸ்மார்க்க நல்லா வீடா டார்கெட் வச்சு எல்லாரும் தாலியும் ஆறு. அந்த காசை வச்சு ஏதாச்சும் நம்ம செய்வோம். நிர்வாக சீர்கேடு. காவல்துறை சரியா செயல்படுறது இல்ல. காவல்துறை வெறும் ஒற்றர் வேலை. என்ன ஒற்றர் வேலை? திமுக எதிராக யாரெல்லாம் வேலை பார்க்கா, திமுக எதிராக யாரெல்லாம் கருத்து சொல்றா, இது மட்டும் தான் அவங்க வேலை. உங்க பேரும் அடுத்த லிஸ்ட்ல வந்துடும். அதனால என்ன, உண்மையா தானே பேசுறோம். என்ன வேணாலும் பண்ணிட்டோம். இந்திய அரசியல்ல பெறாத ஒரு வெற்றி எங்களுடைய தளபதிக்கு கொடுக்க போறாங்க. தளபதி சிஎம் ஆக போறாரு. நிர்வாக சீர்கேடை ஃபுல்லா தடுத்து, லஞ்ச ஊழல் எல்லாம் தடுத்து, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். சார், இப்போ திருச்சியில் சமத்துவ பயணம், அதாவது போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங் நடக்குது. வைகோ அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் காங்கிரஸ் கலந்துக்கல. இந்த கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க. ஏற்கனவே டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அது பொங்கல் முடிஞ்சதன் பிறகு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. இந்த மீட்டிங்கில் கலந்துக்காததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, ஆக்சுவலாக அது அவங்க இன்டர்னல். அதில் கலந்துக்கிறத பற்றி நம்ம அதுக்கு ஒரு நோக்கம்தான் நம்மளாக பார்க்க முடியுமே தவிர அவன் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உண்மை என்ன அப்படின்னா, டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணியா அப்படின்னா கூட்டணி உண்டு. எப்படி கூட்டணி அப்படின்னா, தலைமையில் யாருமே இங்கே கூட்டணி வரணும் பாதி பேர், கூட்டணி வேண்டான்னு பாதி பேர் நிற்கிறாங்களே ஒழிய, தொண்டர்கள் டிவிக்கு கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸுடைய தொண்டர்கள் மட்டும் இல்லை. இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, விசிகா டிவிகே பக்கம் வருமானு தெரியல, விசிகாவினுடைய தொண்டர்கள் டிவிகே பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையே அதுதான். டிவிகேக்கு நிறைய இப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள்னாலும் சரி, விசிகா தொண்டர்கள்னாலும் சரி, காங்கிரஸ் தொண்டர்கள்னாலும் சரி, நிறைய கட்சிகளில் இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, வேணும்னு முடிவு பண்ணுறாங்க, வேணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க திமுக அதிமுகவை நம்பி மட்டுமே இருக்க வேண்டியது இருக்குது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை. அப்போ அந்த கூட்டணி அவங்களுக்கு வேற வழியே இல்லை. தலைமை ஒன்று முடிவெடுக்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இவங்களும் அந்த கூட்டணிக்காக வேலை செய்கிறதுக்கெல்லாம் போய் நிற்பாங்க. போய் பொத்தா நமக்கும் போது டிவி கேக்கு தான் போட போகிறாங்க. இன்னைக்கு நிலைமை உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. இதை சொல்லும்போது என்ன இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நடைமுறை இப்படி தான் இருக்குது. உண்மை அதுதான். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து வரும். அவங்கெல்லாம் வரலன்னா தொண்டர்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க திமுக அதிமுக வேண்டான்னு.
இனிமேல் நமக்கு இதை விட வாய்ப்பு கிடையாது. எத்தனையோ பேர் வந்து இவர்களுக்கு மாற்றாக வர்றதுக்கு ட்ரை பண்ணி எல்லாமே ஒரு மாதிரி ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வர பயங்கர வீச்சு. இன்றைக்குமே வாரத்தில் 7 நாளில் 6 டிவிகே பற்றி தான் மெயின் ஸ்ட்ரீமில் விவாதங்களே போகுது. டிவிகேவை தொடாமல் உங்களுக்கு எதுவும் கிடையாது. டிவிகே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படி கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த வரவேற்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. புதிதாக வரும்போது இவங்க ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உண்மை அதுதான். இது வந்து ஓப்பனாக சொன்னாலும் உண்மை தான். டிஆர்பி ரேட்டிங் இல்லாமல் ஒருத்தன் ஒன்று பேச மாட்டான். வியூவர்ஸ் இல்லாமல் யூடியூப் ஒன்றும் போட மாட்டான். இன்றைக்கி வந்து என்ன தான் நியூஸ் சேனல்னாலும் தூர்தர்ஷன் மாதிரி அவங்களுக்கு யாரும் சம்பளம்லாம் கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸில் என்ன எத்திக்ஸ் அதுக்குள்ளே வைக்க முடியும் அவ்வளோதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிஸ்னஸே இல்லாமல் எத்திக்ஸ் கமிட்டிலாம் அங்கே ஓட மாட்டேங்கிறாங்க. அப்போது யார் சொன்னால் மக்கள் பார்க்குறாங்க, யாருக்கு வரவேற்பு இருக்குது, நீங்கள் இதிலேருந்தே புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மற்ற எல்லா கட்சிகளோடைய மாநாடு, ஏன் முதல்வரோட மாநாடு இல்லை எதுனாலும் பார்த்துக்கோங்க, அந்த ஃபுல் ரிலேலாம் போட மாட்டான். அந்த டயத்தில் எல்லாரும் போடுவான். ஏன் போடுவான்னா அது ப்ரெஷர், கவர்மெண்ட்டோட ப்ரெஷர். கண்டிப்பாக தளபதி வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அங்கேருந்து போய் அங்கேருந்து வரதனையும் போடணுங்கிறது எந்த ப்ரெஷரும் கிடையாது. தளபதினா எங்களுடைய தளபதி ஓகே போடணுங்கிறது எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு தளபதினா ஒரே ஆள் தாங்க, விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆனால் முதல்வர் போடணும், முதல்வர் இது போகிறதுனா ப்ரெஷர். அதையுமே அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த மாநாடோ இல்லை அந்த பொதுக்கூட்டமோ யார் பேசினாலும் விட்டுருவாங்க. முதலமைச்சர் பேசும்போது மட்டும் எல்லா மீடியாலையும் லைவ் போடுவாங்க. ஆனால் எங்கள் தளபதி வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து அங்கேருந்து வரதனையும் போடுறாங்க. அவங்க போடுறதுல கண்டென்ட் ஏதாச்சும் இருக்கா பார்த்தீங்கன்னா, தளபதி ரோட்டில் அந்த வண்டியெல்லாம் போகுது. ஆனால் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் என்ன, உங்கள் விஜய் உயிரென வரவா, இந்த பாட்டு போட்டு ரீச் பண்ணுறாங்க. இந்த பாட்டு அத்தனை கோடி தர எல்லா மீடியாலையும் ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு. தளபதியோட வீச் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வரவேற்பு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் அவர் வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் மேலே உள்ள தலைவர்கள் ஏற்கனவே ஒரு பாண்டிங்கில் இருக்கிற திமுக கூடயோ இல்லை அதிமுக கூடயோ இருக்க பிடிச்சிக்கிட்டு, இல்லை அவங்கக்கிட்ட சீட்டுக்காகவோ இல்லை பல்வேறு திட்டங்களில் அவங்க செஞ்ச முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாத்துலேயும் பங்கு பெற்றிருப்பாங்க. காங்கிரஸ் தலைமை மேலே கூட இப்போ சமீபத்தில் உள்ள அந்த தூய்மை பணியாளர்கள் இதில் செல்வப்பிறந்தை கூட ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு இது உலாவிக்கிட்டு தான் இருக்கு. அவங்கள தான் கூட்டணிக்கு சரியா கூப்பிடுது. இல்லை தலைமை, நான் தான் சொல்கிறேன், தலைமை வேற தொண்டர்கள் வேற. தேசிய கட்சியில் எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தலைமை வேற தொண்டர்கள் வேற. தலைமை வந்து எல்லாருக்குமே பிடிச்சவங்களாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணுறவன் இருப்பான். தொண்டர்கள் வியூ வேற இருக்கும். புரியுதுங்களா? இந்த அழுத்தத்தால் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மேலேயே இருந்துக்கணும், இதை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. ஆனால் தொண்டர்கள் நீ என்ன தான் சொன்னாலும் ஒரு பேப்பரில் சைன் போட்டு அங்கே இருக்க முடியுமே, எல்லாரும் வரலையும் இழுத்துட்டு போயிடலாம், நீ ஓட்டு போட வைக்க முடியாது. ஓட்டு அவன் இஷ்டத்துக்கு தான் போடுவான். இதுதான் நான் ஆரம்பத்திலேயே நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஓட்டு வந்து எல்லா கட்சியிலையும் இருக்குது, ஈவன் திமுகலையும் இருக்குது அப்படின்னு. திமுக குடும்பத்துலேயும் தவைக்காக்கு ஓட்டு இருக்குது, அதிமுக குடும்பத்துலேயும் தவைக்காக்கு ஓட்டு இருக்குது. இன்றைக்கி அதோட வீச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. இப்போ குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேமிலி குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபேமிலி குரூப்பில் அந்த வீட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து இதுவரை விஜயனாக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி குரூப்பை ஃபுல்லாக அந்த குழந்தைகள் வந்து வழி நடத்துகிறாங்க. குழந்தைகள் மீன்ஸ் அவங்க வந்து ஓட்டர்ஸ் இல்லாதவங்களும் இருக்கலாம், ஓட்டர்ஸ் உள்ள அந்த காலேஜ் படிக்கிற பசங்க 18+ அவங்களும் இருக்கலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவங்க குழந்தைங்க தான். நான் அதை வச்சு அந்த குழந்தைங்கள்னு சொல்கிறேன். அவங்க பேரண்ட்ஸையும் சரி, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸையும் சரி, இல்லை அவங்களுடைய குடும்பம்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப், இப்போ பெரும்பாலான ஃபேமிலி குரூப்பில் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகள் ஒரு எதிர்காலத்தை விரும்புகிறாங்க. அந்த பேரண்ட்ஸு திமுக பரம்பரையாக நான் வந்து காங்கிரஸ் பரம்பரையாக அதிமுக பரம்பரையாக நான் அது இதுன்னு சொன்னவங்க கூட இப்போ என் பையனுக்காக என் பேரனுக்காக ஓட்டை மாற்றி போட போகிறேன்னு போகிறாங்க. இப்போ காங்கிரஸில் அதுதான் நடக்க போகுது. காங்கிரஸ் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது ஒரு கற்பனையான பேச்சாக இருக்கும். இல்லை நடக்கிற விஷயங்கள் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு. அது தெரியாமல் நம்ம பேசக்கூடாது, தெரியலை. ஒரு உலக நடைமுறையில் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட கூட்டணி வைக்கணும், காங்கிரஸில் லோக்கலில் உள்ள லீடர்ஸ் சிலர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஆக இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தா வெளியில் இருப்பாங்க மக்கள், அவங்க மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட போகிறாங்க. உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே இருக்க போகிறாங்க, மெம்பர்ஸும் ஓட்டு போட போகிறாங்க. எல்லா இடத்துலையும் தளபதிக்கு ஓட்டு போட போகிறாங்க.
எங்களுடைய தளபதிக்கு. அந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லா கட்சியிலையும் தொண்டர்களும் சரி, எல்லா குடும்பங்கள்லையும் உள்ள குழந்தைகளும் சரி தளபதி பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். ஏன்னா இந்த கட்சியோட ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. நிர்வாகம் சரியில்லை, போலீஸ் துறை சரியில்லை, எந்த துறையுமே சரியில்லை. டாஸ்மார்க்கை தவிர. டாஸ்மார்க்கு ஆகா ஓகோன்னு ஓடுது. ஊரு ஃபுல்லாக கஞ்சா ஆகா ஓகோன்னு ஓடுது. அதான் 1,00,000 பேரை பிடிச்சதா இன்னைக்கு சிஎம் என்ன வேணாலும். முந்தா நாள் தான் மாசு சொன்னார், இங்கே போதை பழக்கமே கிடையாது, 0 அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறது பொய்? ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஐயா. உங்கள் அமைச்சர் சொல்கிறது பொய்யா, நீங்கள் சொல்கிறது பொய்யா? அதான் பிடிச்சதா சொல்கிறாங்கல்ல 1,00,000 பேர். ராணிப்பேட்டை இந்த மாதிரி 0 எப்படிங்க பிடிக்க முடியும்? 1,00,000 ஆச்சு. 3 நாளில் 1,00,000 ஆச்சா? 3 நாளைக்கு முன்னாடி தானே அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் 0 போதை விஸ்துகள் அப்படின்னு. அவர் சரக்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வைக்கல, ஏன்னா அது அவங்களே விற்கிறாங்கல்ல. அது இல்லாமல் மீதி எல்லாம் 0ன்னாரு. இன்றைக்கி முதலமைச்சர் 1,00,000 பேரை பிடிச்சிருக்கோங்க. அது உண்மையா? இது உண்மையா? ஆனால் அவங்கெல்லாம் தெரியும், இப்போ எல்லா இடத்துலையும் கஞ்சாலாம் பரவலாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதான் சார், ஆந்திரா இந்த மாதிரியான ஏரியாக்கள்லேருந்து தான் வருது. நுழைவாயில்களை அடைக்கணும், அது வரக்கூடிய நுழைவாயில்கள் அதை கொரோனா காலத்தில் தட்டி போட்டி அடைச்சாங்களா, அப்படி அடைச்சிடலாமா? போலீஸ் எதுக்கு வச்சுருக்கீங்க? போலீஸ் எதுக்கு வச்சுருக்கீங்க? உங்களை பற்றி எழுதுனா பேசுனா அவங்கள பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தானே இருக்குது. போலீஸ் யாரை பிடிப்பா? தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டினா அவனை பிடிப்பா, ஏன்னா காசு கிடைக்கும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் உள்ள எல்லாருக்குமே பெரும்பாலும் எங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரியும். அதில் அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, விட்டுறாங்க. வரக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணால் அதை தடுக்க முடியும். நம்மளுடைய போலீஸ் தான் ரொம்ப திறமையானவங்க தான். ஆனால் அரசு அவங்கள வழிநடத்தலை, அரசு விட்டுருச்சு, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. போலீஸில் சிலர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை அடுத்தவனுக்கு பயம் வரணும். அவங்க இங்கேருந்து அங்கே மாற்றுறாங்க, அதோட முடிச்சுக்கிறாங்க. வேலையை விட்டு தூக்குனா அது தண்டனை இல்லை. அதுக்காக எல்லாத்தையும் டிஸ்மிஸாக பண்ண முடியும்? தப்பு செஞ்சா யாராக இருந்தா என்ன, தப்பு செஞ்சால் பண்ணி தானே ஆகணும். போலீஸுங்கிறதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? ஊர்காவல் படைக்கு மாட்டிட்டோம், சரியா போயிருமா? அப்போ அவங்களுக்கு தண்டனையே கிடையாதா? தண்டனைன்னு ஒன்று இருந்தால் தானே பயம்னு ஒன்று இருக்கும். நீ எப்படி பொதுமக்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுக்குற போலீஸ், அதனால தான் அந்த தப்பு செய்ய மாட்டான், பயப்படுறான் அப்படின்னு. அப்போ உனக்கு யார் தண்டனை கொடுப்பா? உனக்கு ஒரு தண்டனை, ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது, செயல்முறைப்படுத்துவது தான் இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தவரை சட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது, ஆனால் பின்பற்றுதல் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு பின்பற்றுறதுனால தான் இது இப்படி இருக்குது. அதனால் இந்த போதை பழக்கங்கள் இன்றைக்கி வைகோ நடக்கிறது எல்லாம் சும்மா ஐவாஸ். திருமாவளவன் அண்ணன் மது ஒழிப்பு ஒரு மாநாடு நடத்தினாரு திருச்சியில். இல்லை, இப்போ நம்ம ஐவாஸ் திருச்சியில் சொல்கிறோம். அவர் இந்த வயசுலையும் இவ்வளோ நான் அவரை பாராட்டுறேன் அந்த ஏஜுக்கு. ஆனால் இந்த நிகழ்வு நான் தான் சொல்ல வந்தேன். இதை கம்பேர் பண்ணும்போது நான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் செஞ்சதை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அண்ணன் திருமாவளவன் திருச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. மாநாடு நடத்தி யாரை வலியுறுத்தினார்? இந்தியா முழுவதும் முதல்வர் எங்கே வலியுறுத்தினார்? இல்லை, முதல்வர் அவர்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயம் பண்ண போகிறதா வருகையை கேட்டிருந்தாரு. எல்லாம் கேட்டுட்டு சரிங்க, நம்ம ஊரில் சாராய ஃபேக்ட்ரி யார்கிட்ட இருக்குது? அரசியல்வாதிட்ட தான் இருக்குது. உள்ளூர் அரசியல்வாதிட்ட தான் இருக்குது. விற்கிறது யார்? அரசாங்கம் தான். லாபம் எடுத்துக்கிறது யார்? அரசாங்கம் தான். அதில் வேலை செய்கிறதுலாம் யார்? அரசு ஊழியர். அப்போ ஃபஸ்ட்டு யார் தடுக்கணும்? யாரை எதிர்த்து அவர் போராடுறாரு? திருச்சியில் அவர் பிரகடனப்படுத்துகிறார். எங்க? ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களிலும் மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும். முதல்வர் நினச்சாலே முடியும்ல. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் வீட்டு வாசலில் பிடிச்சார்ல, எல்லா மதுக்கடையும் மூடணும் அப்படின்னு. எங்கள் அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல, எல்லா தாய்மார்களும் தாலி அறுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு யார் தாலி அறுத்து நீங்கள் காசெல்லாம் சம்பாதிக்கிறீங்க? இப்போ டிவிக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. நல்ல நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம். அதுக்கான பிளான்ஸ் இருக்கா? இருக்குது, 100% இருக்குது. ஏன்னா இங்கே டக்குன்னு டாஸ்மார்க்கை மூடுறோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அதுக்கே உண்டான மரணங்கள் நடக்கும். ஏன்னா எல்லாத்துமே சயின்டிஃபிக்காக பிளான் இருக்கு. எல்லாத்தையும் தளபதி அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது இத்தனை வருஷமா ஆட்சி செய்கிற அவங்கள்ட்ட இல்லாமல் போச்சா? இல்லை தானே, இல்லைங்கிற போய் தானே ஒரு புது கட்சியே வந்திருக்கு. அவங்கள்ட்ட இருந்தால் எதுக்குங்க புது கட்சி வரப்போகுது? 75 வருஷமாக இருக்கிறீங்களே, ஏதாச்சும் ஒரு துறை உங்களால் உருப்படியாக பண்ண முடியுதா? போன வாரம் ஒரு பஸ்ஸு டயர் கலந்து போய் ஒரு 9 பேர் செத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ அவ்வளோ கேவலமாக தானே நீங்கள் இப்போ போக்குவரத்து வச்சுருக்கீங்க. போக்குவரத்தில் மொத்தம் 20,500 20,300 பஸ் இருக்குது. பாதிக்கு மேலே காலாவதியானது. ஓட்டுறதுக்கு தகுதியற்ற பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இபியில் 2 லட்சம் கோடி வரை கடன் இருக்குது.
அதுலேயும் நம்ம நிலக்கரி ஊழல் எல்லா ஊழலும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். கரண்ட் வாங்குறதுல ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அப்பாயின்மெண்ட் ஊழல் எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். 75 வருஷமாக என்ன கிழிச்சிட்டிங்க? 75 வருஷமாக உங்களால் வந்து டாஸ்மார்க்கை மட்டும் தானே லாபத்தில் ஓட்ட முடியுது. மீதி எல்லாம் நீ லாபம் பண்ண வேண்டாம், அது மக்களுக்கானது. லாஸ் ஆகாமல் நிர்வாக சீர்கேடு இல்லாமல் பார்த்துக்கணும்ல. நீ என்னெல்லாம் சொன்னீங்க 505 வாக்குறுதியில் என்ன நிறைவேற்றினீங்க? இன்னைக்கு யார் போராடலை? கடந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் பாருங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரும் போராட்டம். அதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆசிரியர்கள்ட்ட. ஏவா வேலு அவர்கள் சம ஊதியம் கேட்டு டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணதுக்கு இன்னைக்கு வேற நீங்க வந்து உங்களுக்கு போராட்டத்தில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு போராட்டம் பண்ணணும்? ஏன்னா போன ஆட்சி காலத்தில் அவங்க போராட்டம் பண்ணும்போது உங்களுடைய முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் சொன்னார்ல, இந்த ஆசிரியர்கள் என்ன அப்படி கேட்டாங்க? அவங்களுடைய உரிமையை தானே கேட்டாங்க, சம ஊதியம் தானே கேட்டாங்க. ஆசிரியர்களே கவலைப்படாதீங்க, அரசு ஊழியர்களையும் ஆசிரியரும் கலைஞர் வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாரு. நம்ம கழகத்தோட ஆட்சி வந்தவொடனே இதையெல்லாம் சரி பண்ணிடுவோம். இதை வந்து டயலாக் மாறாமல் நான் சொல்கிறேன். சொன்னீர்களே, செஞ்சீங்களா? 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? பழைய ஓய்வூதியம் கொடுத்துருவோம், நீட்டாக ஒழிச்சிருவோம். நான் என்ன சொல்கிறேன், என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லணும். பிடிஆர் வந்தார்ல, ஃபஸ்ட்டு 1 வருஷம் அவர் வந்து நிதியில் இருந்தார். அந்த 1 வருஷத்துலேயே இவங்களோட வண்டவாளத்தை ஃபுல்லாக வெளில கொண்டு வந்துட்டார். தெரிஞ்சோ தெரியாமல் பேசி இவன் பொள்ள 30,000 மருமம் 30,000 சம்பாதிச்சிட்டாங்க, என்ன பண்ணன்னு தெரில. எல்லா அமைச்சரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவர் எங்கள் ஃபண்டை தரமாட்டேக்காருன்னு. அவர் வெளிப்படையாக அவர் வந்த உடனே வந்து என்ன ஃபஸ்ட்டு செஞ்சார்னா ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். எல்லா இதுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒயிட் பேப்பர் வெளியிட்டு இது இந்த நிலைமையில தான் இருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆனாலும் ஃபஸ்ட்டு வருஷம் அவர் ரொம்ப திறமையாக கையாண்டு அந்த வருஷத்தோட வருமானம் அப்புறம் வந்து செலவு இதில் போன வருஷம் ரெண்டுத்துக்குள்ள கேப்பை அவர் வந்தோடனே கொஞ்சம் குறைச்சார். ஒரு 30,000 கோடி குறைச்சார், பற்றாக்குறையை குறைச்சார். உடனே தங்கம் தென்னரசை கொண்டு வந்து வச்சாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. அப்போ நீங்கள் வந்து போன தடவை வந்து சார் இப்போது இவ்வளவு கடன் வாங்கினதான் சொல்கிறீங்க, இது கண்டிப்பாக வந்து அடுத்த கவர்மெண்ட்டில் யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட பிரதிபலிக்கும் கண்டிப்பாக. அப்போ டிவிக்கே வராதா நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தானே பிரதிபலிக்கும். யார் நிர்வாகத்தில் இருக்க போகிறாங்கிறது தான் முக்கியம். அதான் யார் என்ன மாதிரி நிர்வாகம் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். இதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். 505 வாக்குறுதி நம்பர், அதான் திமுக. அதில் அது முடிஞ்ச உடனே ஒரு பாறை போட்டிருப்போம், இவ்வளோ வாக்குறுதியை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருக்கே எடப்பாடி காலத்தில், நீங்கள் எப்படி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் வரலாம். நாங்கள் வந்து நேர்மையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகத்துக்கு வச்சு இந்த கடனையும் அடைச்சி அதையும் அடைக்க முடியும் அப்படின்னு அதில் போட்டிருப்போம். உண்மைதான் அது. ஆக்சுவலாக ஒழுங்காக பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஒழுங்காக பண்ணலை. அதை யார் பண்ண முடியும்னா எங்கள் தளபதி விஜய் மட்டும் தான் பண்ண முடியும். எடப்பாடியால் பண்ண முடியும். எடப்பாடி யாராலையும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. இது என்ன அவங்களால ஊழல் பண்ண முடியும். இல்லை, இது என்ன கண்மூடித்தனமா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி. 75 வருஷம் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நம்பித்தாங்கன்னு அது கட்டாயமா? நம்பித்தான் ஆகணும். இல்லை உங்களுக்கே போடுங்க, யார் வேண்டாங்க. ரோட்டு போட்டு ஊழல் பண்ணுவாங்க, சரக்கை விற்று எல்லாத்தையும் சாவடிப்பாங்க. இந்த சைடு தாலி அடிப்பாங்க, இந்த சைடு 1000 ரூபா கொடுப்பாங்க. வாங்கிக்கோங்க. 1000 ரூபா கொடுக்கீங்களே, ஒரு மாதத்துக்கு ஒரு மகளிருக்கு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து 4.5 வருஷத்தில் கரண்ட் பில் 1000 ரூபா கட்டிக்கிட்டு தான் இப்போ 3000 ரூபா கட்டுறோம். 3 தடவை ஏற்றுனீங்க. சொத்து வரி 1000 ரூபா கட்டியிருந்தவன் இப்போ 3000 ரூபா கட்டுறோம். 3 மடங்கு ஏற்றுனீங்க. எங்கே 1000 ரூபா? யார் 1000 ரூபா அது? அப்போ சரி, இதை விடுங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், ஸ்கூலில் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா, ஆண்களுக்கு 1000 ரூபா. அந்த 10th 11th 12th நான் முதல்வன் திட்டம். இந்த மாதிரி ஒரு 10-15 ஃபோட்டோ காப்பி வச்சுருக்காங்க. இந்த எழுத்தை முன்னாடி போட்டுருவாங்க, முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி. இந்த பிஜேபியில் டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா, இந்த இந்தியா, இந்த இந்தியா சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு 15 வச்சுருக்காப்புல. இது எல்லாத்தோடையும் டோட்டல் பண்ணுங்கள், என்ன பட்ஜெட் மொத்தமே 40,000 கோடிக்குள்ளே தான் வரும். டாஸ்மார்க்கில் நீங்கள் பார்க்குற லாபம் 50,000 கோடி. எவ்வளோ நாளைக்கு சார் 50,000 கோடி? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிற செலவும் ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துக்கு உங்கள் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. அதில் 2 லட்சம் கோடி சேல்ரி, பென்ஷனு, வட்டி. மீதியெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சமாச்சு இது வேண்டாமா? ரோடு போடு, காசு எடு. ரோடு போடு, போடாத, பாதி போடு, பாதி போடாத, 40% காசு கொடு. ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஊர் ஃபுல்லாக உள்ள ஏரியெல்லாம் தூர்வார சொல்லி டெண்டர் விட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கேயுமே ஏரி தூர்வாரல. அதை வந்து அறப்போர் இயக்கம் இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தே போட்டாங்க. வாராததெல்லாம் வாரினதாக கணக்காட்டியிருக்காங்க. என்னாச்சு? இந்த மழை நீருக்கு இங்கே இதுக்கு
கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் 10,000 கோடி எல்லாம் அதுக்குள்ளே தண்ணி கூட சேர்ந்து போயிடுச்சு. இன்னும் 25, 30, 40 வருஷமாக சென்னையில் அங்கே மெரினா எண்டில் கூவத்தை தூர் வாரிக்கிட்டே இருக்காங்க, லண்டனாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க, டேம்ஸ் நதியாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வர அதுக்குள்ளே காசை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் கணக்காட்டுறது தானே. இவர்கள் அடித்த கொள்ளை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து திருவாரூர்லேருந்து இப்படி வந்தோம், நாங்கள் இப்படி இருக்கோம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன், தமிழ்நாடு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். மக்களுக்கு எதுவுமே பண்ணலையே. நீங்கள் பண்ணது ஃபுல்லாக கொள்ள மட்டும்தானே. நிர்வாக சீர்கேடு, காவல்துறை சரியாக செயல்படுறதில்ல. காவல்துறை வெறும் ஒற்றர் வேலை. என்ன ஒற்றர் வேலை? திமுக எதிராக யாரெல்லாம் வேலை பார்க்கா, திமுக எதிராக யாரெல்லாம் கருத்து சொல்கிறா, இது மட்டும் தான் அவங்க வேலை. உங்கள் பேரும் அடுத்த லிஸ்ட்டில் வந்துடும் போல. வரட்டும், அதனால என்ன, உண்மையாக தானே பேசுகிறோம், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், அதை பற்றிலாம் கவலைப்பட முடியாது. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் கோர் இதை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். கோர் இதுன்னா என்ன சொல்ல வர? காவல்துறை. ஓகே. நீங்கள் இந்த சின்ன பசங்க கிட்ட ஏன் போதை வஸ்துகள் போகுது? உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குல்ல, உங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான்ல, நீங்கள் அதை யோசிக்கணும்ல. காவல்துறையில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் போதை வஸ்துகள் எங்கே வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் சரி பண்ண மாட்டேங்க? எல்லாமே வந்து எல்லாருமே அவன் ஓனாக அந்த அந்த தொழிலுக்கு, அதாவது அந்த அரசு ஊழியராக அங்கே பதவியாக இருக்கும்போது அவன் ஒரு கனவோட தானே வந்திருப்பான். அந்த கனவு எந்த இடத்துல செதஞ்சதுக்கு யார் காரணம்? எல்லாம் நிர்வாக சீர்கேடு தான். அப்போ நீங்கள் காவல்துறையிலேருந்து எல்லா ஊழியர்களுக்கும் அவனுடைய பணியை மட்டும் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஆள் வேணால் போடணும். இவர்கள் வரும்போது சொன்னாங்க 10 லட்சம் பேர் புதுசு அப்பாயின்ட் பண்ண போகிறேன்னு. எங்கே அப்பாயின்ட் பண்ண? இப்போ வரைக்குமே பண்ணல. பட்ஜெட் நெருக்கடி அந்த மாதிரியான விஷயம். அப்போ எதுக்கு நீ வரும்போதே இவ்வளோ தூரம் நான் ஃப்ரீ கொடுப்பேன்னு சொல்கிறேன்? அப்போ இருந்த சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் மாறி இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல சார். ஏங்க நீங்கள் என்ன முடியுமோ அதை தாங்க செய்யணும். இப்போ நான் சொல்கிறேன், இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இருந்ததில்லை, நீங்கள் எங்களை சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே 4 தடவை 5 தடவை முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ வரீங்க, நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு நிர்வாகத்தோட எல்லா இதுவும் நூக்கன் காரணம் தெரிஞ்சே தான் ஒரு விஷயம் பண்ணுறீங்க சார். இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டுக்கு நேரடி மறைமுக கடன்கள் மட்டும் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபா இருக்குது. இப்போ அந்த 5 லட்சம் கோடி அது வந்து நேரடி கடன் எடப்பாடி இருக்கு வர இவங்க வந்து ஒரு 5 வாங்கியாச்சு. இப்போ வந்து டைரக்ட் கடன் வந்து 9,60,000 சம்திங், இன்டைரக்ட் கடன் ஒரு 3 லட்சம் ரூபா இருக்குது. இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம 150லேருந்து 180 கோடி கடனுக்கு வட்டி மட்டும் கட்டுறோம் எவ்ரிடே. 180 கோடிங்கிறது எவ்வளோ தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு புது பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு புது மருத்துவமனையை உருவாக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு புது காலேஜ் கட்டலாம், மக்களோட வாழ்வாதாரத்தை தலைகீழ மாற்றி போடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம 150லேருந்து 180 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் நோக்கம் ஃபுல்லாக எலெக்ஷனில் ஜெயிக்கணும். எவன் எக்கெடுக்கட்டு போனா என்ன, டாஸ்மார்க்க நல்லா வீடா டார்கெட் வச்சு எல்லார் தாலையும் ஆறு, அந்த காசை வச்சு ஏதாச்சும் நம்ம செய்வோம். என்ன யூஸு? மக்கள் வாழ்கிறதுக்கு தான் நிர்வாகம் நல்லா இருந்தால் தான் மக்கள் வாழ முடியும். 2 பேரலல். நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டுமே வாழணும் அப்படின்னு நினச்சா எப்படி? அங்கேருந்து வர்றது எல்லா குறுநில மன்னர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, அவங்க குடும்பம் மட்டுமே வாழணும், வேற எல்லாரும் எக்கேடு கட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட வந்து சமூகத்து மேலே அக்கறையே இல்லையே. அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன முடியுமோ அதை தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருப்பீங்க. அக்கறை இருந்தால் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சுருப்பீங்க. அக்கறை இருந்தால் பொய் சொல்லியிருக்க மாட்டீங்க. அக்கறை இருந்தால் இந்த போதை வர தடுத்திருப்பீங்க. ஒரு சின்ன பையன் ரீல்ஸ் போடுறான். இப்போ எனக்கு 2 கவலை. அந்த சின்ன பையன் ரீல்ஸ் போடுறானே, ரீல்ஸுக்காக இப்படி மோகம் வந்துருச்சுன்னு நான் கவலைப்படுறதா, அந்த சின்ன பையன்கிட்ட எப்படி அந்த போதைப்பொருள் போச்சு? ஒரு நார்மலாக 18 வயசுக்கு மேலே 21 வயசுக்கு மேலே இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டு. எப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட போச்சு? ஏன்னா அவன் 18 இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா அவனை கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்தத்தில் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அவன் கையில் எப்படி போச்சு? யார் வித்தா? நீங்கள் சும்மா வந்து சுற்றி உள்ள எல்லா மாநிலத்திலையும் பழி போடாதீங்க. அவன் இருக்கட்டும் சொல்கிறாரு. உங்கள் பார்டருக்குள்ளே நீங்கள் தானே கண்ட்ரோல். அப்போ உங்கள் கண்ட்ரோல் எங்கே போச்சு? இப்போ ஃபுல்லாகவே எல்லாருடைய நோக்கமும் எலெக்ஷனை நோக்கி போய் எப்படியாச்சும் காசு செலவு பண்ணி 10,000 15,000 கொடுத்து ஓட்டு வாங்கணும். ஆமாம், இந்த இப்போ கூட செந்தில் பாலாஜி பெண்கள் மாநாடு கூட்டம் கூட்டினாரே, ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக 10,000 ரூபா செலவு பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக 10,000 ரூபா செலவு பண்ணாங்க. அவ்வளோ கோடி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணுங்கள், இளைஞர்கள் பெண்கள் முடிவெடுத்துட்டாங்க. இவங்களை தாண்டி மேஜராக அதிக ஓட்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு தான். இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்கள் தான். நான் சொல்கிறது வந்து அபோவ் 40 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இருக்கட்டும். முக்கியமாக முடிவெடுத்தவங்க இவங்க. கிட்டத்தட்ட இவங்களே வந்து 2.5 கோடி பேர் இருக்காங்க. இதை தாண்டி
பெண்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி குடும்பத்தில் நடக்குது. பெரும்பாலும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைகள் சொல்கிறத அவங்க டிரான்ஸ்பேரன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தளபதி பேசுகிறது சின்ன பசங்க, ஓட்டு இல்லாத பசங்களை கூட போய் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அரசியல் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் ஜாலியாக ரீல்ஸ் எடுப்போம் போடுவோம், ஆனால் இன்றைக்கெல்லாம் டிபேட்லாம் பார்க்குறோன்னே, நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அவனுக்கு அரசியல் புரியுதோ இல்லையோ பார்க்கணுங்கிற ஒரு இதை மாற்றி விட்ருக்கார் தளபதி. என் பையன் 8th தான் படிக்கிறான், 13 வயசு. அன்னைக்கு பாண்டிச்சேரி பேசும்போது அதை முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், பா பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கிடையாதாப்பா அப்படின்னு. அப்போ அவனுக்குள்ளே போகுது, தளபதி ஒன்று சொன்னால் பேசு பொருளாக மாறுது. சின்ன பசங்களும் அதை கேட்குறாங்க. அந்த அளவு தளபதியோட ஒரு சொல்லும் ஒரு வார்த்தையும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தளபதிட்ட அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் நீங்கள் நம்பாமல் போங்க. எத்தனை தடவை உங்ககிட்டயே சொல்லிட்டேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இதுதான் நடக்க போகுது. உங்களுடைய அரித்மெட்டிக் எதுவுமே ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இங்கே ஒரு மேஜிக் தான் நடக்க போகுது, ஒரு ரெவல்யூஷன் தான் நடக்க போகுது. ரெவல்யூஷன் மேஜிக் மாதிரி தான் இருக்கும். 234 தொகுதியில் ஒரு பெரிய வெற்றியை பெற்று இதுவரை இந்திய அரசியலில் பெறாத ஒரு வெற்றி எங்களுடைய தளபதிக்கு கொடுக்க போகிறாங்க. தளபதி சிஎம் ஆக போகிறாரு. நிர்வாக சீர்கேடை ஃபுல்லாக தடுத்து, லஞ்ச ஊழலெல்லாம் தடுத்து, ஒரு கலைஞர் இருக்கும்போது சொல்லுவாங்களே, அந்த தேர்தல் வாக்குறுதி தான் நாயகன்னு, ஒரு முன்னேற்றக்கூடிய சமுதாயத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.